Hello everyone, welcome back to my channel. Now prepositions, position வச்சிட்டு எப்படி நம்ம கரெக்ட்டா சொல்றதுன்னு சொல்லிட்டு இந்த சீரிஸ்ல பார்க்க போறோம். Under, below. Under, below. ரெண்டுத்துக்குமே கீழன்னு அர்த்தம் இல்லையா? Under அப்படினா ஒரு பிசிக்கலான ஒரு பொசிஷன், ஒரு பொருளுக்கு கீழே இன்னொரு பொருள் இருக்கு, அப்பதான் நம்ம அண்டர் யூஸ் பண்ணுவோம். அது பிசிக்கல் டச் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கொஞ்சம் தூரமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு பிசிக்கலான ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் இருக்கு, அப்பதான் நம்ம அண்டர் யூஸ் பண்ணுவோம். ஆனா பிலோ எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, அந்த பிசிக்கல் ஆப்ஜெக்ட் இல்லாட்டியும் பிலோ யூஸ் பண்ணலாம். அது ஒரு லெவலை குறிக்கிறது, ஒரு ஹையர் லெவல்ல இருந்து பிலோ லோவர் லெவல், இல்லை நம்பர்ஸ்க்கு கூட நம்ம கீழே தாழ அப்படி சொல்லும் பொழுது அது பிலோன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்டர் எப்போல்லாம் யூஸ் பண்ணலான்னா, the cat is under the table. the cat is under the table. இந்த பூனை அந்த டேபிளுக்கு கீழே இருக்கு, பொசிஷனை குறிக்கிறது. my shoes are under the bed. my shoes are under the bed. என்னோட ஷூ பெட்டுக்கு கீழே இருக்கு, அதுவும் பொசிஷனை குறிக்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிள், he is hiding under the blanket. he is hiding under the blanket. அவன் பிளாங்கெட் பெட்ஷீட்க்கு கீழே மறைஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம். இப்போ பிலோக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, the temperature is below 10 degrees Celsius. ஒரு நம்பர் இருக்கு, 10 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே அந்த டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னு சொல்றதா. ஸோ ஒரு நம்பரை வந்து கீழே இருக்கு, ரொம்ப தாழ்வா போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு பிலோ யூஸ் பண்ணுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள், his marks are below average. his marks are below average. ஆவரேஜ் மார்க்கை காட்டிலும் அவரோட மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு, கீழே இருக்கு அப்படின்னு அர்த்தம். the water level is below the line. the water level is below the line. இந்த வாட்டரோட அந்த தண்ணியோட அளவு அந்த லைனுக்கு கீழே இருக்கு. ஸோ அண்டர்ன்றது ஒரு பொசிஷனை குறிக்கிறது. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்க்கு கீழே இருந்துச்சுன்னா, பொசிஷனா இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம அண்டர் சொல்லுவோம். பிலோன்றது பொசிஷன் இல்லை, ஒரு கான்செப்டை குறிக்கிறது. ஏதாவது ஒரு லெவலுக்கு கீழே போச்சுன்னா அது பிலோன்னு சொல்லுவாங்க. அது பிசிக்கலா இருக்காது, நம்பர்ஸா இருக்கலாம், வேரியஸ் லெவல்ஸா இருக்கலாம். ஸோ இதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அண்டரும் பிலோவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரெண்டுத்தோட மீனிங்கும் ஒரு விஷயத்துக்கு கீழே தான். அந்த ரெண்டுத்தோட கரெக்ட் யூசேஜ் நீங்க கத்துக்கிட்டீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈஸி இங்கிலீஷ் வித் சூர்யா ஜான்சன்.